இன்றைய தெய்வ பரிசு நீதிமொழிகள் அதிகாரம் 16 வசனம் 3. உன் செயல்களை எல்லாம் கர்த்தரிடம் ஒப்புவி, அப்பொழுது உன் திட்டங்கள் நிலைபெறும். இந்த வசனம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் தேவனுடைய கரங்களில் ஒப்புவித்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனம் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடங்கள்: தேவனை நம்பி ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் ஜெபித்து தேவனின் ஆலோசனையை நாடுங்கள். வெற்றியும் தோல்வியும் வந்தாலும் தேவன் நம்மை நடத்துகிறார் என்ற நம்பிக்கையை இழக்காதீர்கள். தேவனிடம் ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை அமைதியையும் நம்பிக்கையையும் நிலையான ஆசீர்வாதத்தையும் தரும். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என் வாழ்க்கையையும் என் செயல்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். என் எண்ணங்கள், திட்டங்கள், முடிவுகள் அனைத்தும் உம்முடைய சித்தத்தின்படி அமையும்படி என்னை வழிநடத்தும். என் சொந்த அறிவை மட்டும் நம்பாமல் ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து வாழும் கிருபையை எனக்கு தாரும். நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது ஞானத்தையும் சமாதானத்தையும் அளித்தருளும். என் வாழ்க்கைக்காக வைத்திருக்கும் உமது நல்ல திட்டங்கள் நிறைவேறும்படி என்னை பலப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை முழு இருதயத்தோடு நம்பி நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.